4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விசா முடிந்து ஒரு வாரத்தில் ராமநாதபுரம் திரும்ப இருந்தவர் குவைத் தீ விபத்தில் மரணம். 20 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த கோவில்பட்டியைச் சேர்ந்தவரும் உயிரிழந்த சோகம். குவைத் தீ விபத்தில் கேரளாவைச் சேர்ந்த 24 பேர் உயிரிழப்பு. உடல்களை நாட்டிற்கு கொண்டு வரும் பணிக்கு உதவ அமைச்சர் வீணா ஜார்ஜ் பயணம். குவைத் தீ விபத்தில் 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் மரணமுற்ற செய்தி கேட்டு வேதனை. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் தெரிவித்துக் கொள்வதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளின் தொடர் தாக்குதல்கள் தொடர்பாக பிரதமர் மோடி ஆலோசனை. ஆளுநர் மனோஜ் சின்ஹாவிடம் விவரங்களை கேட்டறிந்தார். நீட் தேர்வு நடந்தபோது 6 மையங்களில் தவறான வினாத்தாள் கொடுக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒப்புதல். தவறிழைத்தோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திட்டவட்டம். நீட் தேர்வில் 1563 பேருக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண் ரத்து. ஜூன் 23 மறுதேர்வு எழுத உச்சநீதிமன்றம் ஆணை. நீட் தேர்வு அடிப்படையில் மருத்துவ கலந்தாய்வு நடத்த தடையில்லை. உச்சநீதிமன்றம் மீண்டும் திட்டவட்டம். நீட் தேர்வு விவகாரத்தில் தவறு செய்ததே தேசிய தேர்வு முகம்தான் எனும்போது யார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேள்வி. மறுதேர்வு எழுதலாம் என தெரிவிக்கப்பட்ட 1563 மாணவர்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் யாரும் இல்லை எனவும் தகவல். ஏற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. சென்னையில் இதுவரை இல்லாத வகையில் 6 மாதங்களில் 5025 செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் விநியோகம். தொடரும் நாய்க்கடி தொல்லையால் தடுக்க மாநகராட்சி கெடுபிடியால் நடவடிக்கை என்றும் மாநகராட்சி அறிவிப்பு. லஞ்ச ஒழிப்புத்துறையில் பணியாற்றிய போது சில ரகசிய உரையாடல்களை திருடி வெளியிட்ட விவகாரத்தில் சிபிசிஐடி மேல்முறையீடு. 4 வாரங்களில் சவுக்கு சங்கர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜிஎஸ்டி கவுன்சிலின் 53வது கூட்டம் வரும் 22ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிப்பு. மத்திய நிதியமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்ற பிறகு வரிகள் தொடர்பாக முதல் முறை ஆலோசனை நடத்துகிறார் நிர்மலா சீதாராமன். மும்பையில் கோன் ஐஸ்கிரீமில் விரல் கிடந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி. புகாரை அடுத்து காவல்துறையினர் விசாரணை. விக்கிரவாண்டியில் பாமக போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை முடிவு என்று அன்புமணி ராமதாஸ் பேட்டி. பாமக போட்டியிட பாஜக சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் தகவல். தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தெகிடி உள்ளிட்ட படங்களில் நடித்த பிரதீப் காலமானார். சென்னையில் உள்ள வீட்டில் சடலமாக மீட்பு. மரணமடைந்த சோகம். மீறினால் பறிமுதல் செய்யவும் போக்குவரத்து துறை முடிவு. திருப்பதியில் நிர்வாக முறைகேடு நடந்திருப்பதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டு. குற்றம் செய்தவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் என்றும் உறுதி. தென்காசி அருகே பேருந்தும் லாரியும் மோதல். சிறுவன் உட்பட 3 பேர். நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரணத்தில் தொடரும் மர்மம். உடல் கண்டெடுக்கப்பட்ட தோட்டத்தில் சிபிசிஐடி ஏடிஜிபி வெங்கட்ராமன் உள்ளிட்டோர் விசாரணை. கோப்பையில் ஹாட்ரிக் வெற்றியுடன் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியது மேற்கிந்திய தீவுகள். 13 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த நிலையில் மங்கியது நியூசிலாந்தின் சூப்பர் 8 வாய்ப்பு. குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழர்களின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குவைத் நாட்டில் மகாப் நகர்கள் உட்பட 49 பேர் பலியாகியிருப்பதாக கூறப்படுகிறது. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 பேர். குவைத் நாட்டில் தீ விபத்தில் தஞ்சையைச் சேர்ந்த இளைஞர்
புனாஃப் ரிஷித் ராய் உயிரிழந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. பேராவூரணி ஊராட்சி ஆதனூர் பகுதியைச் சேர்ந்த மனோகர் லதா தம்பதியின் மகன் புனாஃப் ரிஷித் ராய் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் குவைத்தில் உள்ள தனியார் கட்டுமான நிறுவனத்தில் குவாலிட்டி இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வந்திருக்கிறார். கடந்த பிப்ரவரி மாதம் சொந்த ஊர் திரும்பிய ரிஷித் ராய் 1.5 மாதம் இருந்துவிட்டு மீண்டும் குவைத் சென்றிருக்கிறார். தற்போது அவர் இறந்திருப்பதாக அங்குள்ள தமிழ் சங்கங்கள் தெரிவிக்கின்றன. இப்போ வரைக்கும் அண்ணன் மிஸ்ஸிங் அப்படின்னு தான் இருக்குது. அது எப்படியாவது ஏதாவது ஒரு தகவல் சொல்லணும். எதுவுமே தகவலும் சொல்லலை, எதுவுமே சொல்லலை. மிஸ்ஸிங்னே வச்சுருக்காங்க. ஏதாவது ஒன்று சொல்லணும், எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதை எப்படியாவது மத்திய மாநில அரசு தான் எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யணும். குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கருப்பண்ணன் ராமு என்பவர் உயிரிழந்திருப்பதாக வெளியான தகவலால் அவரது குடும்பத்தினர் அதிர்ச்சியில் வருகிறார். விசா காலம் முடிந்த நிலையில் இன்னும் ஒரு வாரத்தில் அவர் ராமநாதபுரம் வர இந்நிலையில் இருக்கிறது. மத்திய அரசு உடனடியாக விசாரணை நடத்தி கருப்பண்ணன் ராமு இருந்திருந்தால் அவரது உடலை சொந்த ஊர் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். 26 வருஷமா குவைத்தில் இருக்காங்க. ரீசெண்டா முடிஞ்சிருச்சு விசா. அவன் கிளம்புறதுக்காண்டி இருந்தது. இந்த கோர சம்பவம் நடக்கணும்னு நானும் கனவுல பார்க்கல, அவரும் கனவுல பார்த்துருக்க மாட்டாரு. அதனால என்ன தெரிவிச்சுக்கிறேன்னா, தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அவருடைய உடலை எங்ககிட்ட சேர்க்கும். இதன் கோரிக்கை. குவைத் தீ விபத்தில் சிக்கியதாக கூறப்படும் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியைச் சேர்ந்த முகமது ஷெரீஃபை தொடர்பு கொள்ள முடியாததால் அவரது குடும்பத்தினர் அச்சமடைந்திருக்கின்றனர். கிருஷ்ணாபுரம் ஜாஃபர் பேக்ஸ் தெருவைச் சேர்ந்த முகமது ஷெரீப் கடந்த 12 ஆண்டுகளாக குவைத் நாட்டில் மங்காப் பகுதியில் உள்ள NBTC என்ற ஸ்டீல் கம்பெனியில் போர்மேனாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் முகமது ஷெரீப் தங்கியிருந்த கட்டடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் முகமது ஷெரீஃபை தொடர்பு கொள்ள முடியாமல் அவரது குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்திருக்கின்றனர். குவைத் நாட்டில் உள்ள சக தொழிலாளர்களை தொடர்பு கொண்டபோது அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவதாக தெரிவித்து ஒரு புகைப்படத்தையும் அனுப்பியிருக்கின்றனர். ஆனால் அது முகமது ஷெரீப் புகைப்படம் இல்லை என்று ஷெரீஃபின் குடும்பத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். எனவே முகமது ஷெரீப்பின் தற்போதைய நிலை என்ன என்பதை மத்திய மாநில அரசுகள் கண்டறிந்து தங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். குவைத் தீ விபத்தில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருப்பதால் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் சோகத்தில் மூழ்கியிருக்கின்றனர். வானரமுட்டி கிராமத்தைச் சேர்ந்த வீரசாமி, வீரம்மாள் ஆகியோரின் மகன் மாரியப்பன் குவைத்தில் உள்ள தனியார் சூப்பர் மார்க்கெட்டில் கடந்த 20 வருடங்களாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் மாரியப்பன் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மாரியப்பனுக்கு கற்பகலட்சுமி என்ற மனைவியும் விமலா என்ற மகளும் கதிர் நிலவன் என்ற மகனும் இருக்கின்றனர். மாரியப்பன் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு வானரமூட்டி கிராமத்தில் நடைபெற்ற கோவில் திருவிழாவிற்கு வந்துவிட்டு குவைத் திரும்பி சென்றிருக்கிறார். இல்லம்மா, நான் நாளை காலையில நான் உனக்கு போன் அடிக்க நீ இருமாண்ணா. நேத்து போன் அடிக்கல, என் தங்கம் போன் அடிக்கல. நான் 4 தரம் போன் போட்டேன். போன் போய் எடுக்க மாட்டேங்க. ரெண்டு போய் ஆப்பாயிருச்சு. நானும் மண்டேடி 2 நாளைக்கு முன்ன கட்டி காய்ச்சல் அடையிருந்தான். நம்ம பிள்ளைக்கு காய்ச்சல் இருக்கு. மாரிய போய் கிடைக்கலையே, நான் கால் ஒடிஞ்சிருக்கு, நான் குதிக்கலன்னு சொல்லிட்டான். நாங்க அன்னைக்கு ஓடி ஓடி கண்ணாடிகளை உடைச்சு குதிச்சிட்டோம்னு சொல்லிட்டாங்க ஐயா. குவைத் நாட்டில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் கேரளாவைச் சேர்ந்த 24 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகப்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். இந்த பயங்கர தீ விபத்தில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இறந்தவர்களின் உடல்களை நாட்டிற்கு கொண்டுவரும் பணிக்கு உதவ கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீனா ஜார்ஜ் குவைத் செல்ல இருக்கிறார். அவருடன் மாநில திட்ட இயக்குநர் ஜீவன் பாபுவும் குவைத் செல்ல இருக்கிறார். இதனிடையே குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த மலையாளிகளின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று கேரள அரசு அறிவித்திருக்கிறது. இன்று நடைபெற்ற மத்திய அரசின் சிறப்பு அமைச்சரவை கூட்டத்தில் தீ விபத்தில் காயமடைந்த மலையாளிகளுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்குவதாக கேரள தொழிலதிபர் MA யூசப் அலி அறிவித்திருக்கிறார். உயிரிழந்த குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்குவதாக வெளிநாடு வாழ் தொழிலதிபர் ரவி பிள்ளை கூறியிருக்கிறார். நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட 1563 மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நீட் தேர்வு குளறுபடிகள் தொடர்பாக நீட் பயிற்சி மையங்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் அசாதுதீன் அமானுல்லா அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது.
அப்போது கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்ட 1563 மாணவர்களுக்கு ஜூன் 23ஆம் தேதி மறுதேர்வு நடத்தப்படும் என்று தேசிய தேர்வு முகமை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட 1563 பேர் எத்தனை தேர்வு மையங்களிலிருந்து வந்தவர்கள் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த தேசிய தேர்வு முகமை 6 தேர்வு மையங்களிலிருந்து வந்தவர்கள் என்று தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து தேசிய தேர்வு முகமையின் பரிந்துரை அடிப்படையில் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட 1563 மாணவர்களுக்கு ஜூன் 23ஆம் தேதி மறுதேர்வு நடத்த நீதிபதிகள் உத்தரவிட்டனர். 1563 மாணவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட ஸ்கோர் கார்டுகளை ரத்து செய்து உத்தரவிட்ட நீதிபதிகள் கருணை மதிப்பெண்கள் இல்லாமல் 1563 மாணவர்கள் பெற்ற ஒரிஜினல் மதிப்பெண்கள் அடங்கிய ஸ்கோர் கார்டுகளை வெளியிடவும் அறிவுறுத்தியிருக்கின்றனர். மேலும் ஜூலை 6ஆம் தேதி மருத்துவ கலந்தாய்வை நடத்தவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் மற்ற நீட் முறைகேடுகள் தொடர்பான வழக்குகளை தேசிய தேர்வு முகமை 2 வாரத்தில் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டனர். வழக்குகளின் 8ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். நீட் தேர்வை முழுவதுமாக ரத்து செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தியிருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீட் தேர்வில் குளறுபடி மற்றும் விதிமுறைகள் உச்சமாக இருப்பதாகவும் கூறினார். நீட் தேர்வு எழுதிய 23 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களும் இன்றைக்கு ஒரு மிக மோசமான மனநிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த நீட்டிலிருந்து விலக்களிப்பதற்கு நீட் தேர்வை ஒழிப்பதற்கு ஒன்றிய அரசு முனைய வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். பிளஸ் 2ல 2-3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனவங்களும் கூட நீட்ல 700க்கும் மேற்பட்ட மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். அதான் இது குளறுபடிகளின் உச்சமாக இருக்கிறது, விதிமீறல்களின் உச்சமாக இருந்து கொண்டிருக்கிறது, சட்ட மீறல்களின் உச்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இதற்கெல்லாம் ஒரே தீர்வு அந்த விலக்களிக்கப்பட வேண்டும் அல்லது நீட் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமே. நீட் தேர்வில் 6 மையங்களில் குளறுபடி நடந்ததாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருக்கிறார். பிரச்சினைக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். 4,500 जब परीक्षा चल पड़ी, कुछ समय के बाद उसको संज्ञान में लिया गया और उसको विड्रॉ करके फिर सही प्रश्न पत्र दिया गया. उसमें कुछ टाइम लॉस हुई.